Hey guys, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? I hope you guys are doing good. இன்னைக்கு after a long time ஒரு classic vlog. நம்ம எங்கே போகிறோன்னா இங்கேருந்து பெங்களூருக்கு அந்த பக்கம் போகிறேன். சர்ஜாபுராலேருந்து ஜேபி நகர் போகிறோம். என்னோடய ஆஃபீஸ் வந்து ஜேபி நகரில் இருக்குது. இன்றைக்கி வந்து ஆஃபீஸுக்கு தான் போகிறேன். பட் ஓகே, நல்ல வேலை திருப்பி போய் ஐடி கார்டு எடுத்துகிட்டு வரேன். எனக்கு வந்து 2-3 ரூட் இருக்குது இங்கேருந்து ஜேபி நகர் போகிறதுக்கு. ஒன்று த்ரூ த சிட்டி, பெங்களூர், ஹெச்எஸ்ஆர், சில்க் போர்ட், பிடிஎம் அப்படி போயிடலாம். இது வந்து பீக் டிராஃபிக்கான ரூட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, தொம்சந்திராலேருந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு வில்லேஜ் ரோட்ஸ் வழியாக போயிட்டு எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர் பிடிப்பேன். ஃப்ளைஓவர் பிடிச்சிட்டேன்னா பொம்னஹள்ளி சைடில் வந்து இறங்கிடுவேன். ஸோ எனக்கு சில்க் போர்டு வந்து மெயினான டிராஃபிக் பிளாக் வந்து பெங்களூர் சில்க் போர்டு. இந்த 2 இடத்துலையும் வந்து டிராஃபிக் வந்து நான் அவாய்ட் பண்ணிடலாம். 25 rupees டோல் பே பண்ணி போகணும். டிராஃபிக்கில் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ப்ளஸ் இப்போ வெயில் பயங்கரமாக இருக்கா, ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, பெங்களூரில் வண்டி ஓட்டுறது வந்து பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்கும். டிராஃபிக் கூட நம்ம சமாளிச்சிடலாம், பட் இங்கே டிரைவிங் கல்ச்சர் வெரி பேட். பாருங்கள், கையில் ஃபோனை வச்சு தான் ஓட்டுறான். அதெல்லாம் இங்கே வந்து நார்மல் விஷயம் இதெல்லாம். ஸோ நம்ம வந்து இங்கே சர்ஜாப்பூர் வீடும் இப்போ நான் போகிற ஜேபி நகரில் இருக்கிற ரூமும் ரெண்டும் காலி பண்ண போகிறோம். இன்னொரு 3 weeks 4 weeks மேக்ஸ் நம்ம காலி பண்ணிடணும். அண்ட் பெங்களூர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம சென்னை மாதிரியோ இல்லை மற்ற மேஜர் சிட்டிஸ் மாதிரியோ ஒரு அவுட்டர் ரிங் ரோடு இல்லை. ஒன்று சிட்டியில் வந்து வெஹிக்கிள் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தி. 2 சிட்டி ரோட்டில் தான் வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸும் ஓடும். அதுக்கு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வண்டியெல்லாம் சிட்டியில் டே டைமில் உள்ளே வர விட மாட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. வேறு வழி இல்லை அவங்களுக்கு போகிறதுக்கு. வித் டிராஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், டைவர்ஷன்ஸ், இதெல்லாம் அவங்கள பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் அதர் ஸ்டேட் வண்டிங்க நிறைய பார்த்துருக்கேன். அவங்களுக்கு ஒன் வே தெரியாமல் இதே மாதிரி டிராஃபிக் சிக்னலில் மாட்டிக்கிட்டு நிற்கிறதெல்லாம் நிறைய பார்க்கலாம். ப்ளஸ் ரோட்ஸ் ஆர் வெரி நேரோ அண்ட் ரோட் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். பீயிங் அ மெட்ரோபாலிட்டன் சிட்டி, பீயிங் அ டாப் சிட்டி இன் இந்தியா, சிலிக்கன் வேலின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் அதிகமாக ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இருக்குதான். அப்படி இருந்தும் வந்து இந்த மாதிரி பேசிக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து சரியாக கொடுக்க மாட்டாங்க. இந்த சிக்னல் வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும். முன்னாடியெல்லாம் இங்கே சிக்னலே இல்லை. இப்போ தான் ஒரு 2 weeks 3 weeks தான் அது இங்கே சிக்னல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு அட்லீஸ்ட் ½ an hour அது ஈஸியாக போகும். ஏன்னா எல்லா பக்கத்துலேருந்து தான் வண்டி வரும். ஒருத்தங்க கூட வந்து வழி விட மாட்டாங்க. நான் தான் போகணுன்ற மாதிரி ஓட்டிகிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. நல்ல வேலை அங்கே ஒரு சிக்னல் வைக்கிறதுக்கே அவங்களுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. எவ்வளோ சூப்பராக இதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் கைஸ். அவங்களுக்கு காசு இருக்குது, அவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது. ஆனால் எதுவுமே பண்ணுறதில்ல. ஃபுல்லாக வந்து கரப்ஷன், ஊழல். ஒரு லாஸ்ட்டு 2 weeks முன்னாடி ஜேபி நகர்லேருந்து இங்கே வர்றதுக்கு தான் இங்கே இந்த டிராஃபிக்கை கன்சிடர் பண்ணி நான் என்ன பண்ணேன், வண்டி ஓட்டிகிட்டு வர்றதுக்கு கடுப்பாக இருக்குமேன்னு சொல்லி ஒரு ரேப்பிடோ புக் பண்ணேன். ரேப்பிடோ 2-wheeler புக் பண்ணேன். அண்ட் தட் கை, அந்த ரேப்பிடோ கேப்டன், அந்த டிரைவர் வந்து, அந்த 2-wheeler கை வந்து ஹீஸ் ஃப்ரம் கேரளா. அவன் வந்து எலஹங்காவில் ஸ்டே பண்ணியிருக்கான். அவனுக்கு வந்து 2 years முன்னாடி, 2 yearsனால் 2022 எலஹங்காவில் நைட் டைம் அவனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஆக்சிடெண்ட் ஆகி ரோட்டில் விழுந்து கிடக்குறான். அவங்ககிட்ட இருந்து அவனோட ஃபோனு, லேப்டாப்பு, அவனோட பர்ஸு எல்லாத்தையும் திருடிட்டு பறிச்சுட்டு போனாங்களே தவிர அவனை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க கூட வரலையாம். எவ்வளோ ஹவர்ஸ் கழித்து இவன் ஹெல்மெட் போட்டிருந்தான். ஹி வாஸ் கான்ஷியஸ். பட் ஆனால் அவனுக்கு கை காலெல்லாம் செம்ம அடி. ஓகே, அவனுக்கு தெரியுது என்ன, அவனை சுற்றி என்ன நடக்குதுன்றது அவனுக்கு தெரியுது. ஆனால் அவனை ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் வரல. அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அவனோட ஆஃபீஸ் லேப்டாப் எல்லாத்தையும், மொபைல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும்
ஆள் வந்திருக்காங்க. எவ்வளோ ஹவர்ஸ் அங்கே இருந்து அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸு, வெளியூர்லேருந்து வந்த பஸ், இந்த டிரான்ஸ்போர்ட் பஸ் தான். அந்த பஸ்ஸிலேருந்து ஒருத்தர் இறங்கி, அந்த பஸ்ஸில் இருந்து ஒருத்தர் பார்த்து பஸ்ஸை நிப்பாட்ட சொல்லி அவர் இறங்கி வந்து இந்த பையனை வந்து ஹாஸ்பிட்டல் கூட எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நைட்லேருந்து செவரல் ஹவர்ஸ் அவர் ரோட்லேயே இருந்திருக்கான். நான் சொல்கிறது வந்து 1990s நடந்த விஷயம் இல்லை, 2022 நடந்தது. 2 years முன்னாடி எங்கே, பெங்களூரில் நடந்தது. அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது கைஸ், நிறைய இன்சிடென்ட்ஸ். ஈவன் இந்த சர்ஜாபுராவில் கூட நிறைய நைட் டைம் கார் ஓட்டிகிட்டு வர்றது வந்து சேஃப் இல்லை, வண்டியை நிப்பாட்ட சொல்லிவிட்டு அட்டாக் பண்ணுறது, பகலில் திருடுறது, மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு சிட்டியில் இதெல்லாம் நடக்குது, அதுவும் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டெவலப்டு சிட்டிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நடக்குதுன்னு சொல்லும்போது இட் இஸ் டெரிபிள் ஆக்சுவலி. இந்த ரோடு முன்னாடி நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் இப்போ வந்து அங்கே டிராஃபிக் ஜாஸ்தியாக இந்த சைடும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து பக்கா அவுட்ஸ்கர்ட்ஸ். இங்கேயே வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் வருது. ஸோ இங்கேயே வந்து கொஞ்ச நாளில் ஃபுல்லாக வண்டிங்க தான், ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் தான். அண்ட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஐ டோன்ட் see a lot of future for this city. மனுஷனுக்கு வந்து ஹேபிட்டபிளாக இருக்கிறதுக்கு ஒரு சில ரிசோர்ஸஸ் தேவை கைஸ். ஒன்று நல்ல ஏர் தேவை, 2 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தண்ணி தேவை. ரெண்டுமே கிடையாது இங்கே. ஃபுல்லாக வந்து அர்பன் ஜங்கிள் தான். பெங்களூர் ஒரு காலத்தில் வந்து, பழைய காலத்தில் வந்து எல்லாரோடையும் ரிட்டையர்மெண்ட் டெஸ்டினேஷன், ரிட்டையர்மெண்ட் ஹோம் மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன். ஆக்சுவலாக ரிட்டையர்மெண்ட் ஹோம் மாதிரி இந்த அளவுக்கு டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனோ எதுவுமே கிடையாது. இந்த பொலிட்டீஷியன்ஸ் நம்மளெல்லாம் நம்ம எல்லோரும் ஏமாந்துட்டு தான் இருக்கோம். டெவலப் ஆகுதுன்னு சொல்லி தேவையில்லாதது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எல்லா ஊரையும் அழிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு வெளியூர்லேயும் உள்ளூர்லேயும் எல்லா இடத்துலையும் நல்ல பெரிய பெரிய ஃபார்ம் லேண்ட்ஸ், ஏக்கர் கணக்காக லேண்டு வாங்கி போட்டு அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிட்டாங்க. நம்ம தான் காமன் மேன் தான் இது எல்லாத்துலேயும் ஸ்ட்ரகிள் ஆகுது. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த யாரும் ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம அந்த ரோட்லேருந்து ஒரு ரைட் டைவர்ஷன் எடுத்துட்டோம். இது ஒரு வில்லேஜ் ரோடு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர் ஈவன் மோஸ்ட்லி அவுட்ஸ்கர்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெங்களூரோட அவுட்ஸ்கர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் லேண்ட்ஸ், விவசாயம் பண்ணுறவங்க தான் இருப்பாங்க. சிட்டியில் பண்ணுற இதுக்கெல்லாம் இவங்க தான் வந்து ரொம்ப இம்பேக்டாக இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து இவங்களுக்கு தண்ணி வேணும் விவசாயம் பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கேயும் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட், இங்கெல்லாம் ஏசிலாம் கிடையாது. அதே மாதிரி வாட்டர் கேன் வாங்க வேண்டிய இதாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நல்ல சுத்தமான தண்ணி இருந்தது முன்னாடி, அதெல்லாம் இல்லை. வாட்டர் கேன் தான் எல்லோரும். பாருங்கள் டேங்கர். இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு சிட்டிக்குள்ளே போய் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கறதுனால இங்கே உள்ள வாட்டர் ரிசோர்ஸஸோடையும் கதி வந்து கஷ்டம்தான். இவங்கெல்லாம் தே ஆர் நாட் யூஸ் டு திஸ் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர். நம்ம கிளாசிக்கை பற்றி சொல்லணுன்னா, சர்வீஸ் பண்ணி இன்றைக்கி தான் எடுத்தேன். எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் கிடையாது, ஜஸ்ட்டு ஜென்ரல் சர்வீஸ் தான். இன்ஜின் ஆயில் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் போட்டிருக்கேன். மிரர்ஸ் வந்து மாற்றிட்டோம், லைட்டாக உடஞ்சிட்டு இருந்ததில்ல. பார்த்துக்கோங்க எவ்வளோ டேங்கர்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க, டேங்கர் லாரிஸை. சிட்டிக்குள்ளே போகாததுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்டர் டேங்கர்ஸாக தான் இருக்கும். ஆனால் எங்கேயுமே தண்ணி இல்லை கைஸ், எல்லா இடத்துலையும் தண்ணி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த ரோட்டில் வந்து இந்த சர்வீஸ் ரோடு பிடிச்சிட்டோம். அண்ட் இது ஹொசூர் ரோடு. இந்த ரோட்டில் நம்ம என்ட்ரு ஆகி அப்புறம் ஒரு யூட்டர்ன் போடணும் டுவர்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் சிட்டி. ஓகே, இங்கே யூட்டர்ன் போட்டு டுவர்ட்ஸ் electronic city. There you go. இங்கே தான் கைஸ் நம்ம எலிவேட்டட் ஹைவேக்கு டோல் வாங்க வேண்டிய இடம் இங்கே தான். 25 rupees டிக்கெட் வாங்கணும் ஒன் சைடு.
இந்த ஹைவே தான். இது வந்து சிட்டி டிராஃபிக் அது நிறைய பைபாஸ் பண்ணி போகும். ஸோ இந்த ஃப்ளைஓவர் ஏறி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், எங்கே பார்த்தீங்கன்னாலும் யூ வில் சி ஒன்லி பில்டிங்ஸ், கான்க்ரீட் ஜங்கிள். அர்பன் ஜங்கிள் ஆக்சுவலி. ஸ்பீட் டிடெக்டர் இருக்குது, ஸ்பீட் டிடெக்டர் 65க்கு ஓவர் ஸ்பீடா. மறுபடியும் ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் அது இதுன்னு தான் நடந்துகிட்ருக்கு. எவ்வளோ அடி வாங்கினாலும் திருத்த மாட்டோம்ல, ஃபர்தராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். தண்ணி எங்கே போவாங்க? அண்ட் ஐ வாஸ் டாக்கிங் டு மை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சின்ன வயசுலலாம் பார்க்கும்போது பெங்களூரில் மோர் தென் 100 லேக்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததான். இப்போது அது வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மியான கவுண்ட்டாக மாறிடுச்சு. ஈவன் இன்ஃபேக்ட் மெயின் பஸ் ஸ்டாண்டான மெஜஸ்டிக்கே வந்து ஒரு லேக்கு நகர்த்தி தான் கட்டியிருக்காங்க. இவ்வளோ எஜுகேட்டடான இவ்வளோ அட்வான்ஸ்டான ஒரு சொசைட்டிக்கு வந்து இதெல்லாம் கொஸ்டின் பண்ண தெரியாதா? இல்லை இதெல்லாம் தெரியாமல் இருக்குதா? தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களா? யாரும் ஒப்போஸ் பண்ணுற மாதிரியும் எதுவும் இல்லை. எல்லாருக்கும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வேறு சில விஷயங்கள், காஸ்ட்டு, ரிலீஜன், லாங்குவேஜ் அப்படி இப்படின்னு போயிட்டுருப்பாங்க. இதை பற்றி தான் யாராவது பேசணும். இதை பற்றி தான், இதுதான் ரொம்ப பர்னிங்கான ஒரு இஷ்யூ, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இஷ்யூ. அதை பற்றி யாருமே வந்து எதுவும் பேசவே மாட்டேங்கிறாங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து ஃப்ளைஓவர்லேருந்து இறங்கியாச்சு. நொட்டோரியஸான ஒரு இன்ஃபேமஸான சில்க் போர்டு சிக்னல். இதுதான் மணிக்கணக்கில் டிராஃபிக்காக இருக்கும். இங்கே தான் வந்து ஆன் அ ரெகுலர் traffic day அட்லீஸ்ட் 20 minutes இங்கே உங்களுக்கு லூஸ் ஆகும். இஃப் யூ ஆர் லக்கி 20 minutesல கிளியராக போயிடுவீங்க. இல்லைனா மினிமம் 20 to 30 minutes நீங்கள் அங்கே டிராஃபிக்கில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் மெட்ரோ வேலை நடந்துகிட்ருக்கு. மெட்ரோ ஒர்க்கு முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் டிராஃபிக் ஈஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெஃப்ட் எடுத்து பிடிஎம் உள்ளே பூந்து போயிடுவோம். ஆஹா, இவ்வளோ நேரம் எங்கேயும் நிற்காமல் வந்தோம் இல்லையா? இங்கே வந்து கன்ஜஷன் அண்ட் 3-way டிராஃபிக் பாருங்கள். இங்கேருந்து வரோம், இங்கேருந்து வரோம். எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள், எப்படி மேனேஜ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். லெஃப்ட் சைடில் பிடிஎம் லேக். இது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியான்றதுனால அந்த லேக் இன்னும் இருக்குது. ஆனாலும் அதில் என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா என்க்ரோச்மெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். அண்ட் ப்ளஸ் இன்னொரு ஃபேக்டர் என்னென்னா, லாட் ஆஃப் வேஸ்ட் டம்ப் பண்ணுவாங்க. வந்து அப்படியே ஒரு விதத்தில் பன்னேர்கட்டா ரோடு வந்துட்டோம் பிடிஎம்லேருந்து. ஓகே, ஸோ பன்னேர்கட்டா ரோடு வந்துட்டோம் கைஸ். அண்ட் இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து நம்ம போனோம் ஜேபி நகருக்கு. There you go guys. பாருங்கள், இது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா ஆக்சுவலாக. பட் இப்போ சின்ன கம்பெனிஸ் எல்லாம் வந்திருக்கு. எவ்வளோ ட்ரீ கவர் இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ நிழலாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி தாங்க இருந்துச்சு எல்லா இடம் முன்னாடி. இப்போ தான் டெவலப்மெண்ட்டுன்னா மரத்தை வெட்டி ரோடை பெருசாக்கி கான்கிரீட் பில்டிங் கட்டுறதுன்னு நினச்சிட்ருக்கிற மக்கள்கிட்ட என்ன போய் சொல்கிறது? ஓகே, இதுதான் நம்ம அடுத்த ஏரியா. சர்ஜாப்பூர் ஒரு ஏரியானா இது அடுத்த ஏரியா ஜேபி நகர். இது வந்து கைண்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த மெயின் பார்ட்ஸ் ஆஃப் சிட்டி, ப்ராப்பர் சிட்டி.
24/7 உங்களுக்கு கடை இருக்கும், ஹோட்டல்ஸ் இருக்கும், சாப்பாடு ஆர்டர் பண்ண வரும், எல்லாமே இருக்கும். ஒரு ஏரியாலேயே வந்து ஒரு 4-5 பப்பாவது இருக்கும். இம்பார்ட்டண்ட்டாக அது இருக்குது. ஏன்னா நம்ம வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம கல்ச்சரில் வந்து நம்ம பப்பு தானே போகிறோம், அதானே நம்ம கல்ச்சரு. அதனால் இங்கே பப்பு நிறைய இருக்குது. எங்கே போகுதோ. ஓகே, ஸோ நம்ம மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்துட்டு நம்ம ரூம் கிட்ட வந்துட்டோம். ஓ, இந்த பச்சை கலர் வீடு இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம வீடு. நம்ம வீடுன்னா நம்ம இருக்கிற ரூமு.